ನಾನು ಕೇಳಿ ಎಷ್ಟು ಸಂಕಟ ಪಡ್ತೆ ಅಂದ್ರೆ ತಕ್ಷಣ ಗೃಹ ಸಚಿವರಿಗೆ ನೇರವಾಗಿ ಫೋನ್ ಮಾಡಿ சௌஜன்யா கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார்கள் என்று தெரிந்தவுடன் நான் அசோக் ஹோம் மினிஸ்டர் அவர்களிடம் பேசினேன். அவர் போலீசாருக்கு உத்தரவு போட்டாருன்னு சொல்றாரு. அப்போ என்ன உத்தரவு போட்டார், அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க். வல்வா அங்க ரத்தம் வருது, அது பிறப்புறுப்புன்னு சொல்லலாம். வெஜைனா அங்கிருந்து ரத்தம் கசியுது. ஹைமன் கன்னி பொறை என்பாங்க, அது கீழ்ந்து கிடக்குது, ரத்தம் வருது. பிறப்புறுப்பில் மண் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம்ல இது கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார்கள் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வருது. சௌஜன்யா பிறப்புறுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட மண் ரத்தம் விந்து கலந்த மண். அதுல கற்பழிக்கப்பட்டவனுடைய தலைமுடியோ இல்ல பியூபிக் ஹேர், அந்த முடி, இது எல்லாமே அந்த பஞ்சு துடைப்புல கிடைச்சே இருக்கணும். இரே ஜெயின், மாலிக் ஜெயின், உதய் ஜெயின், இவர்கள் அந்த நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். எந்த நிர்வாகம்னா தர்மஸ்தலா. சந்தோஷ் ராவ் மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதனை பிடித்து போலீசாருக்கு ஒப்படைக்கிறாங்க. அவனுக்கு பிமோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. அவன் கற்பழித்தால் 17 வயசு பொண்ணு, அது பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கணும், அங்க காயம் ஆயிருக்கு. பிமோசிஸ் என்ற நோய் கொண்டவர்கள் கற்பழிக்க முடியாது என்பது டாக்டர் ஒப்பீனியன். அப்ப அவனை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பாபு கவுடா, சௌஜன்யாவுடைய தந்தை, அவர் சொல்றாரு அந்த 3 பேர் தான் குற்றவாளிகள். அந்த 3 பேரை எதற்காக கைது செய்யவில்லை, எதற்காக அவர்களை விசாரணை செய்யவில்லை, எதற்காக அவருடைய உள்ளாடைகளை ரிகவரி செய்யல, எதற்காக அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ரிகவரி செய்யல? நோ ஆன்சர். பிஜேபியுடைய பிரசிடென்ட் சௌஜன்யா வீட்டுக்கு போறாரு. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் போனோமா, நாங்க பணம் உதவி பண்றோம். கற்பழித்த போது சீஃப் மினிஸ்டர் யாரு, ஹோம் மினிஸ்டர் யாரு, தடயத்தை அழித்தது யாரு, அவர்கள் மீது நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதது ஏன்? இதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். நீதி கிடைக்க வேண்டும். கிடைக்குமா? தோழர்களே, தர்மஸ்தலா சௌஜன்யா ஆள்கடத்தல், கற்பழிப்பு, கொலை, உடலை சிதைத்தல், அதை புதைத்தல், இது கடந்த 2 மாசமா அதிகமான மீடியாக்கள்ல போயிட்டு இருக்கு. இது 2 மாசம் விஷயம் அல்ல, இது சுமார் 50 ஆண்டு கால விஷயம். அதை ஒட்டி நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப சௌஜன்யா போன்ற பல இளம் பெண்களுக்கு நியாயம் நீதி கிடைக்காமல் போனதற்கு யார் காரணம்? அரசா, போலீஸா, தடவியலா, யார் காரணம் அப்படின்றத ஒட்டி பேசலாம். இந்த சௌஜன்யா, அவங்க அப்பா பேரு பாபு கவுடா, அவர் சௌஜன்யாவுடைய பெயர் சௌஜன்யா கவுடா. இந்த காணாமல் போனது 9/10/2012. சௌஜன்யாவின் உடல் கிடைத்தது 10/10/2012. இந்த 2012 கர்நாடக மாநில முதலமைச்சர் சதானந்த கவுடா, அவர் பிஜேபி கட்சியுடைய முதலமைச்சராக இருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் அங்க ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சராக இருந்தது அசோக் கவுடா. இது எல்லாமே கவுடா அப்படின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இந்து சாதி அப்படின்னு அவங்க பேசுறதுனால சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. சௌஜன்யா தினந்தோறும் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு உஜ்ரி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எஸ்டிஎம் காலேஜில் செகண்ட் இயர் பியூசி, அவருக்கு வயது 17. 9ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு போகிறாங்க. தினந்தோறும் வீட்டிலேருந்து டிஃபன் எடுத்துகிட்டு போவாங்க. அன்றைக்கி டிஃபன் எடுத்துகிட்டு போகல, ஏன்னா அந்த ஊர் பண்டகை இருக்குது. அவங்க சொந்தக்கார் வீட்டில் அன்றைக்கி விருந்துன்றதுனால டிஃபன் எடுத்துகிட்டு போகல. அது காலையில் சாப்பிட்டதோட சரி, அதுக்கு பிறகு வீட்டுக்கும் வரல, டிஃபனை எடுத்துகிட்டு போகல. சரியாக 4:15க்கு பஸ் இறங்குறாங்க. பஸ்ஸு இறங்கி அந்த இடத்துலேருந்து ஒரு 25 மீட்டர் தான் அவங்க வீடு. அது பஸ் இறங்கி நடந்து போகும்போது சௌஜன்யா கிட்ட கொடை இருக்குது, ஏன்னா அது மழை அதிகமாக இருக்கிறதுனால கொடை வச்சுருப்பாங்க. கொடை இருக்குது, காலில் செருப்பு இருக்குது, உள்ளாடையும் அணிந்திருக்கிறாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க எதிரில் அவங்களுடைய மாமா விட்டல் கவுடா, அவருடைய மனைவி, அவங்க 2 பேரும்
இவங்க கையை அசைத்து வேவ் பண்ணிட்டு போகிறாங்க. 7 மணி ஆகுது, சௌஜன்யா வீட்டுக்கு போகல. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நூறுக்கணக்கானவர்கள் சேர்ந்து சௌஜன்யாவை தேடுறாங்க. சௌஜன்யா உடல் எங்குமே கிடைக்கிறதில்ல. மறுநாள் சௌஜன்யாவுடைய உடல் அங்கே இயற்கை வைத்தியசாலை நேச்சர் கியூர் சென்டர், அந்த நேச்சர் கியூர் சென்டர்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அவருடைய உடல் கிடைக்குது. உடல் சிதைந்து கிடக்கின்றது. அவருடைய பிறப்புறுப்பில் ரத்தம் வருகிறது, ரத்தம் கசிந்து கொண்டிருக்கின்றது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. 2 டாக்டர்கள், ராஷ்மி இன்னொரு அவங்களுடைய சீனியர் டாக்டர்ஸ் 2 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டமில் இது கற்பழிப்பு, கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பிறப்புறுப்பில் இருந்து, அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வல்வா, ஐமன், வஜைனா. ஸோ வல்வா அங்கே ரத்தம் வருது, அது பிறப்புறுப்புன்னு சொல்லலாம். வஜைனா பிறப்புறுப்பு, அங்கிருந்து ரத்தம் கசியுது. ஹைமன் அதுனா கன்னியா பொறை, கன்னி பொறை என்பாங்க, அது கீழ்ந்து கிடக்குது, ரத்தம் வருது. பிறப்புறுப்பில் மண் இருக்குது. இவ்வளத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. இது கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டமில் இது கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார்கள் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு வருது. இதை பார்க்கும்போது தர்மஸ்தலா நிர்வாகம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75,000 தொழிலாளர்களை கொண்ட நிர்வாகம். அந்த நிர்வாகத்தினுடைய தலைமை அவரே ஓப்பனாக பேசுகிறத தான் சொல்கிறார். அவர் பேசுகிறாரு, அது மீடியாலெல்லாம் வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ನಾನು ಕೇಳಿ ಎಷ್ಟು ಸಂಕಟ ಪಟ್ಟೆ ಅಂದರೆ ತಕ್ಷಣ ಗೃಹ ಸಚಿವರಿಗೆ ನೇರವಾಗಿ ಫೋನ್ ಮಾಡಿ ಅವರಿಂದಲೇ ಎಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಮಾಹಿತಿ ಕೊಡುವಂತೆ ಸೂಚಿಸಿದೆ. ಆ ಬಳಿಕ ಮಾನ್ಯ ಅಶೋಕ್ ಅವರು ಗೃಹ ಸಚಿವರು நேரவாத கிரம கைக்கொண்டு நான் சௌஜன்யா கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார்கள் என்று தெரிந்தவுடன் நான் அசோக் ஹோம் மினிஸ்டர் அவர்களிடம் பேசினேன். அவர் போலீஸாருக்கு உத்தரவு போட்டாருன்னு சொல்கிறார் அவர். அப்போ என்ன உத்தரவு போட்டார், அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க்கு. அவர் உத்தரவு போட்டதுனால அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அம்மா சௌஜன்யா செருப்பு போட்டிருந்தாங்க, செருப்பு ரிக்கவரி ஆகலை, இன்றைக்கி வரைக்கும் ரிக்கவரி ஆகலை. கொடை வச்சுருந்தாங்க, கொடை இன்றைக்கி வரைக்கும் ரிக்கவரி ஆகலை. சௌஜன்யாவின் உள்ளாடை இது வரைக்கும் ரிக்கவரி ஆகலை. இது ஒன்று. இது போலீஸ், இது சாதாரண ஒரு கான்ஸ்டபிளுக்கு, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட தெரிந்த விஷயம். அந்த அம்மா கிட்ட அன்றைக்கி என்ன இருந்தது, இந்த 3 பொருள் இருந்தது. 3 பொருள் இது வரைக்கும் ரிக்கவரி ஆகலை. என்ன ஆனதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ சௌஜன்யா கடத்தப்பட்ட இடம் 1, கற்பழிக்கப்பட்ட இடம் 2, கொலை செய்யப்பட்ட இடம் 3, சடலம் கிடைத்த இடம் 4. இப்போ அந்த மஹசர் இன்வெஸ்டிகேஷன் அவரை கடத்தி கொண்டு போன இடத்தில் அந்த ஸ்பாட் பஞ்சனாமா செய்யல. ஏன்? கற்பழிக்கப்பட்ட இடம் எது? விசாரணை இல்லை. கொலை செய்யப்பட்ட இடம் எது? விசாரணை இல்லை. சடலம் கிடைத்த இடத்தில் ரத்தங்கள் இல்லை. அப்போ சடலம் கிடைத்த இடத்தில் அவள் கொலை செய்யப்படவில்லை. அப்போ 4 பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், சம்பவ இடம் 4. இதுவரைக்கும் மஹசர் ஒரு இடத்த தான் சொல்றாங்க, போலீஸ் ஏன் பண்ணல, யாருடைய உத்தரவின் பேரில் இது செய்யவில்லை. இது செகண்ட். ஸ்டார்டிங்ல நாயக் அப்படின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அவரை ப்ரமோஷன் பண்ணி பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கே கடத்தலில் ஈடுபட்டு சஸ்பெண்ட் ஆனார். இந்த வழக்கை ஆரம்ப காலத்தில் விசாரித்த பாஸ்கர் ராய் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர், அவருக்கு ப்ரமோஷன் ஆகி அவர் டிஎஸ்பி ஆகிறாரு. பாஸ்கர் ராய் கொடையை ஏன் கண்டுபிடிக்கவில்லை, செருப்பை ஏன் அவர் கண்டுபிடிக்கவில்லை, அவருடைய உள்ளாடை ஏன் என்ன ஆனது, அதை ஒட்டி விவரங்கள் இல்லை. இது பாஸ்கர் ராவ். பாஸ்கர் ராவ் ஆன பிறகு நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மறுநாள் 11/10/2012 இன்வெஸ்டிகேஷன் தொட்டமுனி அப்படின்ற ஒரு டிஎஸ்பிக்கு இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறாங்க. அவர் டிஎஸ்பி சிஐடி
அவர் பாஸ்கர் ரை செய்ததை விட எதையுமே செய்யல. கொடையை கண்டுபிடிக்கல, செருப்பை கண்டுபிடிக்கல, அந்த சௌஜன்யா அணிந்திருந்த உள்ளாடை என்ன ஆனது என்பதையும் அவர் விசாரிக்கவில்லை. கடத்தி கொண்டு போன இடம் எது? சிஐடி விசாரணை செய்யவில்லை. கடத்தி கொண்டு போனவன் யார்? ஒருவனா இருவனா ஒரு குரூப்பா? நோ இன்வெஸ்டிகேஷன். நான் முதல்ல சொன்ன காலையில 8 மணிக்கு டிஃபன் கொண்டு போல, மத்தியானம் அவங்க சாப்பிட்டு இல்ல, அன்னைக்கு ஃபங்க்ஷன் சொன்னேன் நான். அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. சௌஜன்யாவுக்கு அன்று மாலை 6 மணிக்கு உணவு கொடுத்தது யார்? இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. இது சிஐடியும் இதை தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ, ராஜகோபால் ஃப்ரம் சென்னை, அவர் சிபிஐ உடைய டிஎஸ்பி. அவருக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பிவிஎஸ் ராஜு, சிபிஐ. அப்போ அந்த சௌஜன்யா பிறப்புறுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட மண் ரத்தம் விந்து கலந்த மண். சௌஜன்யா பிறப்புறுப்பிலிருந்து எடுத்த பஞ்சு துடைப்புல விந்து, சௌஜன்யாவிலிருந்து ரத்தம் கசிந்த ரத்தம், அதுல கற்பழிக்கப்பட்டவனுடைய தலைமுடியோ இல்ல பியூபிக் ஹேர், அந்த முடி, இது எல்லாமே அந்த பஞ்சு துடைப்புல கிடைச்சே இருக்கணும். பஞ்சு துடைப்புன்றது இருக்குது, காட்டன் ஸ்வாப், அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல 5 ml போட்டு பஞ்சு துடைப்பு செய்யணும். இதை செய்திருக்கிறாங்க. இது எஃப்எஸ்எல்லுக்கு போன பிறகு எஃப்எஸ்எல் இருந்து என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, இது எல்லாமே அன்ஃபிட் ஃபார் எக்ஸாமினேஷன். அது பூரா டிஸ்இன்டகிரேட்டட், அன்ஃபிட் ஃபார் எக்ஸாமினேஷன். இதற்கு காரணம் டாக்டரா, இதுக்கு காரணம் சப் இன்ஸ்பெக்டர் நாயக்கா, இதுக்கு காரணம் பாஸ்கர் ரை இன்ஸ்பெக்டரா, இதுக்கு காரணம் சிஐடி தொட்டுமணியா, இதுக்கு காரணம் சிபிஐ ராஜகோபால், சிபிஐ பிவிஎஸ் ராஜுவா. இதை எதற்காக இதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை? இதுதான் ஒரு கற்பழிப்பு வழக்கில் கனெக்டிங் மெட்டீரியல். அப்போ கற்பழித்தவனுடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் கற்பழிக்கப்பட்டவளின் பிறப்புறுப்பில் இருக்கவே வேண்டும், உடலிலும் இருக்கணும். இந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணின் டிஎன்ஏ ப்ரொஃபைல் கற்பழித்தவன் மேல கூட இருக்கணும். இது வேலை இன்வெஸ்டிகேஷனே இல்லை. 12/10/2012 தீரேஜ் ஜெயின், மாலிக் ஜெயின், உதய் ஜெயின், இவர்கள் அந்த நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். எந்த நிர்வாகம்னா தர்மஸ்தலா, அந்த நிர்வாகம் 75,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் தான் அந்த 3 பேரும். சந்தோஷ் ராவ் அப்படின்ற ஒரு மனிதனை, மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதனை பிடித்து போலீசாருக்கு ஒப்படைக்கிறாங்க. எதுக்காக அவங்க பார்த்தாங்களா? சந்தோஷ் ராவும் சௌஜன்யாவையும் ஒரு இடத்துல கண்டார்களா? எதற்காக இவனை பிடித்து போலீசாருக்கு கொடுத்தார்கள்? போலீசார் எதற்காக அவனை கைது செய்தார்கள்? போலீசார் அவனை குற்றத்தில் எதற்காக சேர்த்தார்கள்? இது எல்லாமே மர்மம். அவனை அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்கிட்ட எந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலும் இந்த பொண்ணுகிட்ட இல்லை, டெட் பாடியில் எதுவுமே இல்லை. அவனை மஹபலப்பா அப்படின்ற ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணால் அவனுக்கு பிமோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. பிமோசிஸ் அப்படின்னா எரெக்ஷன் ஆகும், ஆனால் அந்த தோல் உரியாது. அவன் கற்பழித்தால் 17 வயசு பொண்ணு, அது பயங்கரமாக இன்ஜுரி ஆயிருக்கணும், அங்கே காயம் ஆயிருக்கணும். அது பிமோசிஸ். பிமோசிஸ் என்ற நோய் கொண்டவர்களால் கற்பழிக்க முடியாது என்பது டாக்டர் ஒப்பீனியன். இட் இஸ் அ செட்டில்டு பிரின்சிபல். அப்போ அவன் மேலே காயம் இல்லை, அவனுடைய பிறப்புறுப்பையில் காயம் இல்லை. அவனுடைய உள்ளாடை என்ன ஆனது? 9ஆம் தேதி சௌஜன்யா மிஸ்ஸிங், 10ஆம் தேதி டெட் பாடி கிடைக்குது, 12ஆம் தேதி சந்தோஷ் ராவ் கைது செய்யப்படுகிறான். அவனுடைய உள்ளாடை என்ன ஆனது? அவனுடைய மேலாடை என்ன ஆனது? அவன் பிறப்புறுப்பில் காயம் இல்லை, ஏன்? அவனிடம் எதுவுமே கிடைக்கவில்லையே, ஏன்? அவன் ஒரு வேட்டி கட்டிருக்கான், அந்த வேட்டியில முடி இருக்குது. அது இட் கேன் பி அ பியூபிக் ஹேர்
தலைமுடியா இருக்கலாம். 6 விதமான முடி இருக்குது. 6 விதமான முடியில ஒரு முடி அவனுக்கு சேர்ந்தது. 5 விதமான முடி யாருது? அதை ஒட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. இதால் டெலிபரேட், யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ இது நடந்துட்டு வருது. ஏன்னா அந்த முடி வந்து டிஎன்ஏ, இது வந்து ரேப் கேஸ்ல கனெக்டிங் மெட்டீரியல். அவனுடைய உள்ளாடை வந்து போலீஸ் சீஸ் பண்ணல, உள்ளாடையை சீஸ் பண்ணல. அன்னைக்கு எந்த ஆடை அணிந்திருந்தா அதை ஒட்டி இன்வெஸ்டிகேஷன் இல்லை. அவனுக்கு பிமோசிஸ் என்ற ஒரு நோய் இருக்கிறதா டாக்டர் சொல்றாரு. அப்போ அவனை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கைது செய்தவர்கள் யார்? அதான் 3 ஜெயின். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆகுது. எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இல்ல. எஃப்எஸ்எல் எதெல்லாம் கிடைச்சதோ மெட்டீரியல்ஸ், டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ், அது பூராவும் அழிக்கப்பட்டது. அழித்தவர்கள் யார்? அழித்தவர்கள் 2 சிபிஐ டிஎஸ்பி, ஒரு ஸ்டேட் சிஐடி டிஎஸ்பி, அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர். மொத்தம் 4 பேர் போலீஸார். லோக்கல் போலீஸ் 2, சிஐடி 1, 3, சிபிஐ 2, மொத்தம் 5. அவங்க மேலே ஏன் இது வரைக்கும் ஆக்ஷனே எடுக்கல? 1. இந்த டாக்டர்ஸ் 2 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்களே, அதை ஏன் பேக் பண்ணல? ஏன் சீல் பண்ணல? அதை வந்து தெர்மாக்கோல் பாக்ஸில் ஏன் வந்து பேக் பண்ணல? பேக் பண்ணதை செயின் ஆஃப் கஸ்டடி இம்மிடியேட்டாக ஏன் எஃப்எஸ்எல்க்கு அனுப்பல? இதை வந்து போலீஸ்கார்கிட்ட கொடுத்து அந்த போலீஸ் எங்கே வச்சுட்டு இருந்தா? எந்த காரணத்தினால் அந்த சாம்பிள்ஸ், அதான் கனெக்டிங் சாம்பிள்ஸ், எந்த காரணத்தினால் சாம்பிள்ஸ் அழிக்கப்பட்டது? அப்ப என்ன சொல்லுது? இப்போ உள்துறை அமைச்சர் வந்து உத்தரவு போடுறாரு, இந்த சாம்பிளை அழிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரா? அவருடைய உத்தரவு என்ன? இது எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல ஓடுது. அவர் தான் உத்தரவு போட்டாரு. என்ன உத்தரவு போட்டாரு? உத்தரவு போட வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக தடயங்கள் அழிக்கப்பட்டது? இப்போ அந்த சடலம் கண்டெடுத்தார்களே, அங்கிருந்து ஒரு 100 அடி தூரத்துல இந்த இயற்கை வைத்தியசாலை உண்டு. அதுல 3 சிசிடிவி கேமரா இருக்கு. 3 சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயே இருக்கணும். லோக்கல் போலீஸ் ஆபீசர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன், அவங்களுக்கு தெரியாதா சிசிடிவி கேமரா அங்க இருக்குது? அது வந்து போலீஸ்க்கு தெரியும். சிசிடிவி கேமரா, சிசிடிவி ஃபுட்டேஜஸை எதுக்காக அவர்கள் ரெக்கவரி செய்யல? இது ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் அதுக்கு ஆன்சரே இல்லை. எதற்கு? யாரை காப்பாற்றுவதற்காக? யாருடைய உத்தரவின் பேரில் இவ்வளவு பெரிய ஒரு குளறுபடியை போலீசாரும் அரசு துறையை சேர்ந்த மருத்துவர்களும் செய்தார்கள்? கொஸ்டின் மார்க். இன்வெஸ்டிகேஷன். அதுல பாபு கவுடா, சௌஜன்யாவுடைய தந்தை, அவர் சொல்றாரு அந்த 3 பேர் தான் குற்றவாளிகள். அந்த 3 பேரை எதற்காக கைது செய்யவில்லை? எதற்காக அவர்களை விசாரணை செய்யவில்லை? எதற்காக அவருடைய உள்ளாடைகளை ரிகவரி செய்யல? எதற்காக அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ரிகவரி செய்யல? நோ ஆன்சர். அப்ப அந்த 3 பேர் மேலேயும் நார்கோ அனாலிசிஸ், பிரைன் மேப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நார்கோ அனாலிசிஸ், பிரைன் மேப்பிங் பண்ணீங்களா? அதனுடைய ரிசல்ட் எதுக்காக அந்த 3 பேரையும் நார்கோ அனாலிசிஸ்க்கு சப்ஜெக்ட் பண்ணீங்க? என்ன காரணம்? அப்போ அவங்க சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொன்னா அவர்களிடம் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸை எதுக்காக நீங்க ரிகவரி பண்ணலன்றது இன்னொரு கொஸ்டின். ஸோ 13 வருஷமா மக்களுடைய கொஸ்டின், அந்த ஜெயின்ஸ் 3 பேர் அவர்கள் தான் குற்றவாளிகள் என்று எல்லாருமே நம்புகிறார்கள், பேசுகிறார்கள். அதற்கான சாட்சியங்கள் உண்டு. அந்த சாட்சியத்தில் சின்னையாவன் முருகன், சந்தோஷ் ராவ் அப்படின்றவன் வந்து ஒரு ஹோட்டல் தொழிலாளி. ஹோட்டல்ல சப்ளையர் இல்லை, ஹோட்டல்ல ஒரு கிளீனிங் பாய், கிளீனர். அவன் கிளீனர் வேலையிலிருந்து விட்டு நீக்கிடுறாங்க. அவன் தர்மஸ்தலால போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவனை பிடிச்சி கொடுக்குறாங்க. ஒரு நரேட்டிவ் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க பில்டப் பண்ணுறாங்க. அவன் வந்து பிளாக் பெல்ட்டு, அவன் வந்து ப்ரௌன் பெல்ட்டு, பிளாக் பெல்ட்டு. ஹோட்டலில் கிளீனர் வேலை செய்கிறானா? எதுக்காக அந்த ப்ராட்டப்பை பில்டப்பை கொடுக்குறீங்க? அப்போ அவனு மேலே நாங்கள் வந்து பிரெயின் மேப்பிங்கு, நர்கோ அனாலிசிஸ்க்கு கேட்டோம். அவன் அதை நிராகரித்து விட்டான்னு போய் சொல்கிறாங்க.
அவன் வந்து அக்யூட்டல் ஆகி வெளியே வந்திருக்கான். அவன் சொல்கிறான், அந்த மாதிரி யாரும் என்னை கேட்கல, நான் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை, எனக்கு அதை ஒட்டி தெரியவே தெரியாதுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். அது கூட சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. அப்போ இந்த சாட்சிகள் பூராவையும் அழித்தது யார்? இது வந்து சிபிஐ சார்ஜ் ஷீட் போடுறாங்க. சிபிஐக்கு புத்தி இல்லையா? ஒரு பிரீமியம் ஏஜென்சி. அப்போ அந்த சந்தோஷ் ராவ் மேல அவனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை தவிர எந்த சாட்சியமே இல்லை. ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது, பிறப்புறுப்பில் மண் இருந்தது, கன்னி பறை கிடைத்தது, அது வந்து கிழிந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அப்ப அவனுடைய கற்பழித்தவனுடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் அங்க இருந்தது. இதுக்கும் சந்தோஷ் ராவுக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் படுத்துவோம் இல்லை, அது இல்லை, அழிக்கப்பட்டது. அதை சரியாக போலீசார் கையாண்டு இருந்திருந்தால் குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருப்பான். இதே 2012 நிர்பயா கேஸ். அந்த பெண் கற்பழிக்கப்படுகிறாள். கற்பழித்த 4 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். 2015 4 பேருக்கும் தூக்கு தண்டனை, தூக்கில் தொங்கிவிட்டார்கள். நிர்பயா கேஸ் ஹேங்கிங், சௌஜன்யா கேஸ் இட்செல்ஃப் இஸ் ஹேங்கிங். கேஸையே தூக்கு போட்டாங்க, அங்க குற்றவாளியை தூக்கு போட்டாங்க. ரெண்டும். இந்த சௌஜன்யா கேஸையே தூக்கு போட்டதற்கு யார் காரணம்? இது வந்து செஷன்ஸ் கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்ல ஃபைண்டிங் கொடுக்கிறார். அவனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை தவிர எந்த சாட்சியமே இந்த குற்றப்பத்திரிகையில் இல்லை சொல்வது நீதிமன்றம். இதை புலன் விசாரணை செய்த போலீசார் தவறு இழந்திருக்கின்றார்கள். tainted investigation, paltry investigation, bogus investigation, fake investigation. இந்த போலீசார் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று செஷன் கோர்ட் தீர்ப்பளிக்குது. இது வரைக்கும் எந்த இதுவும் எடுக்கல. செஷன்ஸ் கோர்ட்ல அந்த சௌஜன்யாவுடைய அப்பா உண்மையான குற்றவாளிகள் அந்த 3 பேர், மாலிக் ஜெயின், தீரஜ் ஜெயின், உதய் ஜெயின், இந்த 3 பேர் தான் காரணம், அவங்கள வந்து குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று பெட்டிஷன் போட்டாங்க. குற்றவாளி அவங்கள வந்து விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? விசாரிக்கவே இல்லை. அப்ப இந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷன் கெடுத்தது மருத்துவர்கள், போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவர்கள், குற்றவாளிகள். அவர்கள் லோக்கல் போலீஸ் குற்றவாளிகள், சிஐடி கர்நாடகா குற்றவாளிகள், சிபிஐ சென்னை குற்றவாளிகள். இவர்கள் யாருக்காக இந்த வேலையை செய்தார்கள்? சௌஜன்யாவுக்கு நீதி கிடைக்காமல் போனதற்கு காரணம் அப்போது இருந்த முதல் மந்திரி சதானந்த கவுடா. அவர் தான் பிஜேபியுடைய சீஃப் மினிஸ்டர். அப்போது இருந்த அசோக் கவுடா உள்துறை அமைச்சர். இவர்கள் உத்தரவின் பேரில் லோக்கல் போலீஸ் சாட்சிகளை அழித்திருக்கின்றார்கள். இது என்னுடைய குரல் அல்ல, நீதிமன்றத்தின் குரல். சாட்சியை அழித்திருக்கின்றார்கள். அந்த சாட்சியை அழித்தவர்கள் மீது இன்று வரைக்கும் குற்றப்பத்திரிகை இல்லை. ஏன்? சிபிஐ எதற்காக இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலையை செய்ய வேண்டும்? சிபிஐ தெரியாதா? எக்ஸ்பர்டைஸ் இல்லையா? எஃப்எஸ்எல் என்னன்னு தெரியாதா? சிசிடிவி ஃபுட்டேஜ் என்னன்னு தெரியாதா? எதுக்காக செய்யல? 2012 எல்லார் கையிலையும் மொபைல் போன் இருந்தது. ஒரு டவர் டம்ப் அங்க போட்டு இருந்தால், டவர் டம்ப் யார் எல்லாரும் டவர் போன் அங்க இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். டவர் டம்ப் ஏன் போடல? கண்ணால் கண்ட சாட்சி வார்ஷா கலியுத் அவர்களை ஏன் விசாரணை செய்யவில்லை? அவர்களுடைய வாக்குமூலத்தை ஏன் பெறவில்லை? பிக் கொஸ்டின் மார்க். கண்ணில் கண்ட சாட்சி 2012 இந்த யாரு முகமுடி மனிதன் சின்னையா என்னும் சின்னு இப்போது ஜெயில இருக்கிறான். அவன் அன்னைக்கு அந்த நிர்வாகத்துல வேலை செய்தவன். அவனுக்கு தெரியும். அவன் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறான். சௌஜன்யா கொலை செய்தவர்கள் யார் எனக்கு தெரியும் என்று அந்த முகமுடி மனிதன் பேட்டி கொடுத்துள்ளான். அது கூட சமூக வலைத்தளத்தில் இருக்கு. அவனுக்கு தெரியும் சௌஜன்யாவை கொலை செய்தவர்கள் யார் என்பது சின்னையாவுக்கு தெரியும். அவன் இப்போ வந்து சிட்டு கஸ்டடியில் இருக்கிறான். சௌஜன்யா கொலை செய்தவர்கள் யார் என்பது பூஜாரிக்கு தெரியும். பூஜாரியை கொன்று விட்டார்கள். அப்போ சௌஜன்யா கேஸ்ல திட்டமிடப்பட்டு சாட்சியங்களை அழித்து, கிடைத்த சாட்சியத்தை நாசம் செய்து, டிஎன்ஏ சாட்சியத்தை நியாயம் செய்து, சிடிஆர் சாட்சியத்தை நியாயம் செய்து, டிஜிட்டல் சாட்சியத்தை நியாயம் செய்து அந்த கேஸையே கொன்று விட்டார்கள். இதற்கு யார் காரணம்? இதற்கு யார் காரணம்? எதற்காக? யாரை காப்பாற்றுவதற்கு? பாயிண்ட் இஸ்,
9ஆம் தேதி யாருக்கோ ஒரு பொன் தேவைப்பட்டது. அந்த பொண்ணுக்கு 15, 16, 17 வயது இருக்க வேண்டும். அந்த பொன் தேவைப்பட்டால் அதற்காக அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போகிறார்கள். கடத்தியதே கற்பழிக்க, திட்டம் போட்டு கடத்தி கொண்டு போர் கழித்து அதை தடயங்களை அழிப்பதற்காக கொலை செய்து சடலத்தை வீசி எறிந்தார்கள். எல்லா தடயத்தையும் அழித்தது FSL டிபார்ட்மெண்ட், டாக்டர்ஸ் அண்ட் போலீஸ். இதன் காரணமாகத்தான் 13 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றும் நியாயம் இல்லை. அந்த உயிர் நீதி கேட்டு போராடுகின்றது. அதற்காக ஆயிரக்கணக்கான முற்போக்காளர்கள், மனித நேயம் கொண்டவர்கள் போராடிட்டு வராங்க. எல்லாருக்குமே வாய்ப்பூட்டு ஆர்டர். எதுக்காக வாங்குறீங்க? சௌஜன்யாவுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்பது குற்றமா? போலீசார் தவறு செய்தார்கள் என்று நீதிமன்றம் சுட்டி காட்டியது, அதை கேட்பது குற்றமா? ஆகவே சௌஜன்யாவுக்கு அநீதி அழைத்தது இது எல்லாரும் ஒட்டுமொத்த இவர்கள் தான் காரணம். இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிஜேபியுடைய பிரசிடென்ட் சௌஜன்யா வீட்டுக்கு போறாரு. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகணுமா, நாங்க பண உதவி பண்றோம். கற்பழித்த போது சீஃப் மினிஸ்டர் யாரு? ஹோம் மினிஸ்டர் யாரு? தடயத்தை அழித்தது யாரு? அவர்கள் மீது நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதது ஏன்? எதற்காக போன் காலை நீங்க அட்டென்ட் பண்ணீங்க? எதற்காக இந்த குளறுபடி? இதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். நீதி கிடைக்க வேண்டும். கிடைக்குமா? இந்தியன் போலீஸ் ஹையஸ்ட் IPS ஆபீசர்ஸ் தான். சிட் IPS ஆபீசர்ஸ், CBI IPS ஆபீசர்ஸ், ரா IPS ஆபீசர்ஸ், IB IPS ஆபீசர்ஸ், CBCID IPS ஆபீசர்ஸ், CBI IPS ஆபீசர்ஸ். இப்போ ஐபிஎஸ்ஸால இதை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் ஸ்காட்லாந்து போலீஸ் கொடுக்குறீங்களா, இல்லை வேற இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கொடுக்குறீங்களா? உங்களால ஆகல. 13 வருஷமா இந்த நாட்டில் சௌஜன்யா என்ற ஒரு இளம் பெண்ணிற்கு நீதி கொடுக்கவில்லை. ஏன்? அப்ப the entire system is failed. நீதிமன்றம் இதை ஏன் எடுக்கவில்லை? எல்லாம் கொஸ்டின் மார்க். ஆகவே சௌஜன்யா கொலைக்கு காரணம் யார்? சௌஜன்யாவுக்கு நியாயம் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் யார்? இந்த நாட்டில் அறிவு சார்ந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியை கான்ஸ்டியூட் பண்ணும். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் தடவியல் வல்லுநர்களுடைய ஆலோசனையும் கேட்டு, ஸ்காட்லாந்து போலீஸ் அந்த மாதிரியான தடவியல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு நடத்தினா நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். காரணம், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆருக்கு இங்கே பிரச்சனையானது, அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க. ஸோ மெடிசன் இங்கே ஃபிட் ஆகலைன்னா ஃபாரினுக்கு போகிறாங்க. அப்போ இங்கே இன்வெஸ்டிகேஷன், இங்கே இருக்கக்கூடிய தடவியல் சரியில்லைன்னா நீங்கள் உலகம் பூராவும் யார் பெஸ்ட் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு இதை மீண்டும் புலன் விசாரணை செய்தால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும், குற்றவாளி கூண்டில் ஏற்ற முடியும். சின்னையா இந்த முகமுடி மனிதனுக்கு தெரியும், சாட்சிகளுக்கு தெரியும். இந்த சாட்சிகள் யார் என்பது போலீசாருக்கும் தெரியும். அந்த சாட்சிகளை வைத்து குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றலாம் என்று கூறி முடிக்கின்றனர்.